மன்னார்குடியில் மகளுக்கு திருமண தடை தோஷம் இருப்பதாக கூறி பூஜை செய்ய வேண்டும் என 85,000 ரூபாயை கறந்து மோசடியில் ஈடுபட்ட ஜோதிடரை போலீசார் கைது செய்தனர். மகளுக்கு வரன் தேடிக் கொண்டிருந்த தாயிடம் தனது கேடி வேலையை காட்டிய ஜோதிடரின் பின்னணி என்ன? ஜாதகமே உலகம், சகுனமே சாமி என்று ஓவர் நம்பிக்கையில் மூழ்கி கிடக்கும் நபர்களை குறிவைத்து கல்லா கட்டும் ஜோதிடரை நம்பி பெண் ஒருவர் 85,000 ரூபாயை பறிகொடுத்துள்ளார். இளம் பெண்ணிற்கு திருமண தடை தோஷம் இருப்பதாக கூறி அவரது தாயிடம் தூண்டில் வீசிய ஜோதிடர் போலீசில் பிடிபட்டது எப்படி? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த மாலா தனது 20 வயது மகளுக்கு திருமணம் செய்வதற்காக வரன் பார்த்து வந்துள்ளார். அதற்காக தஞ்சை மாவட்டம் கூவத்தூர் தெற்கு தெருவைச் சேர்ந்த ஜோதிடர் விஸ்வநாத்திடம் ஜாதக பொருத்தம் பார்த்துள்ளார். அப்போது அந்த ஜோதிடர், உங்கள் மகளுக்கு திருமண தடை தோஷம் இருப்பதாகவும் அந்த தோஷத்தை நீக்கினால்தான் திருமணம் நடக்கும் என்றும் கூறியுள்ளார். அதை கேட்டதும் தனது மகளுக்கு எப்படி ஒரு தோஷம் இருக்கிறதா என்று பயந்து போன தாய் மாலா பரிகார பூஜைக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். உடனே ஜோதிடர் விஸ்வநாத் பெரிய லிஸ்டையே போட்டுள்ளார். பெரிய பூஜை, பெரிய பரிகாரம், ஆகவே நிறைய பூஜை பொருட்கள் வாங்க வேண்டும் என்று கூறி 85,000 ரூபாய் கேட்டுள்ளார். இதனை நம்பி கடந்த ஜனவரி மாதம் அவரது வங்கிக் கணக்கிற்கு பெண்ணின் தாய் பணத்தை அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் பணம் வாங்கிய பின்னர் ஜோதிடரின் பேச்சில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதோ செய்கிறேன், அதோ செய்கிறேன் என்று கூறி புரடா விட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் மாலாவின் செல்போன் அழைப்புகளை எடுப்பதை ஜோதிடர் விஸ்வநாத் நிறுத்தியுள்ளார். மாலா மட்டுமல்லாது தன்னிடம் ஜாதகம் பார்க்க வரும் பலரிடமும் இதே பாணியில்தான் ஜோதிடர் விஸ்வநாத் வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் மாலா அளித்த புகாரின் பேரில் திருவாரூர் போலீசார் பண மோசடியில் ஈடுபட்ட ஜோதிடர் விஸ்வநாத்தை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.